இடத்துல யாரும் பேசுறாங்க, நல்லா கண்களை மூடி நல்ல ஓய்வு நாள் ஆண்டவரை துதிக்க போறோம். எல்லாரும் வாயத்திலிருந்து பிரேஸ் பண்ணுங்க, எல்லாரும் வாயத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவர் அவ்வளோ நல்ல தெய்வம், அவ்வளோ நல்ல தெய்வம் அந்த இடத்துல வந்திருக்காரு. ஆவியானவரே இந்த இடத்துல நாங்களுடைய வரவேற்கிறோம்ப்பா. ஒரு சாதாரண மனுஷன் வந்தாலே எத்தனையோ பேர் எதிர்த்து நிற்கிறாங்களே, ஆனா நம்ம சகலத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்தவர். இன்று நம்ம பாடுவோமா, இன்று நம்ம உண்மையா யாராடிப்போமான்னு சொல்லி நம்ம பக்கத்துல அவர் இறங்கி வந்திருக்காரு. உதவி செய்ய நம்மளுடைய கவலைகளை எல்லாம் மறந்து, நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் மறந்து, நம்முடைய சோர்வுகளை எல்லாம், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மறந்து நம்ம வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னாரு. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்துல என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லுவோம். என்னுடைய மீறல்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஆராதனை ஒரு ஜீவ பலி உள்ள ஆண்டவரே, ஒரு புத்தி உள்ளவர் ஆராதனையா இருக்க உதவி செய்யப்பா. பவுல் சொன்னது போல, ஆதலால் சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பவுல் சொன்னாரே, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் உள்ள ஆண்டவரே கசடான காரியங்களை எல்லாம் உங்களுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்க. நம்ம வாயை திறந்து கேட்போமா? நம்ம வாயை திறந்து கேளுங்களே. என் கண்களால் நான் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பேச்சினால, என்னுடைய சிந்தனைகளால், என்னுடைய செவிகளால், என்னுடைய இருதயத்தினால், என்னுடைய கைகளால், என்னுடைய கால்களால், என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களால் நான் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. இந்த இடத்துல தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே இருக்கட்டும். நம்ம வாயை திறந்து இன்னும் சத்தமா கேட்போமா? இன்னும் சத்தமா கேளுங்க. வாயை விரிவாய் திறந்து சொன்னாரு, மௌனமாயே இல்ல, விரிவாய் சத்தமாய் திறந்து சொன்னாரு. அன்று எரிவோ பட்டணம் வீழ்ந்தது, அவர்களுடைய துதி அவ்வளவு சத்தமா இருந்தது. உங்களோட சத்தம் உயரட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் வாயை திறந்து அப்பா தேவ பிரசன்னத்தை, அந்த தேவ மகிமையை ஒரு விசைகளுக்கு உணர செய்யலாம். சத்தமா கேட்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே, யாரெல்லாம் உணரணும்னு நினைக்கிறீங்களோ உங்க வாயை திறந்து அந்த பாவத்தை அப்பாட்ட மறைக்காம சொல்லுங்க. இது அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியே இருக்கணும், நிர்வாணமா இருக்கிறது. நான் உங்களை ஏதாவது ஒரு அமைப்புகளை காயப்படுத்திருக்கலாம். என்னை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் பாடும் பொழுது, நாங்கள் துதிக்கும் பொழுது தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. எல்லாவற்றையும் காலத்தில் ஏற்படுகிறோம். தெய்வம் பெரிய காரியங்களை செய்யும். வெளியே பிரச்சனைக்காக மதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. பக்கத்து கை பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமா கேட்க, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சங்கீதம் 122 அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. சங்கீதம் 122 1ஆம் வசனம். எதுல மகிழ்ச்சி வருமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள். கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். நீங்க சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? சந்தோஷமா வந்தீங்களா? இல்ல எப்படா முடியுமான்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்தவங்க எல்லாரும் உண்மையிலே நல்லா பாடுவாங்க. இங்க இருந்து சொல்றாங்க பாத்தீங்களா, நல்லா பிரைஸ் பண்ணுங்க, துதிங்க. நான் ஒண்ணு ஆண்டவர் எனக்கு ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒண்ணு கத்துக் கொடுத்தாரு. யார்கிட்ட பேசாம இருப்போம்,
நமக்கு பிடிக்காதவங்கள்ட்ட பேசாம இருக்கும். அப்போ நம்ம பிரேயர்ல வந்து சைலண்டா ஆண்டவர் என்ன சொன்னாரு, பிரேயர்ல யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாம ஆண்டவரே ஆமா நீங்க அப்படியே செய்யுன்னு சொல்லாம ஒரு அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் என் கூட சண்டை போட்டாங்க போல ஸ்டீஃபன், என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு சொன்னாரு. சில சூழ்நிலையில நீ அப்படி இருந்திருக்கேன்னு சொன்னாரு. சோ அதனால நம்ம வாயை திறந்து சத்தமா பாடணும்னு அவரு நம்புறாரு, விசுவாசிக்கிறார். சோ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். சோ அதனால எதுல அந்த சந்தோஷம் இருக்கணும் மறுபடியும் சொல்லுங்க. ஆலயத்திற்கு போகும் வாரங்கள் சொன்ன உடனேயும் அவருக்கு தாவீதுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ அதனால நம்மளை இன்றைக்கு பரிசுத்த ஆலயத்துல கூடி வந்திருக்கோம். இந்த பாடலை பாடி உற்சாகமா நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அப்படியே ஒரு பொம்மைய கீ கொடுத்தோனையும் என்ன பண்ணும், சட்டு 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 சட்டுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரிதான் எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது தெரியுது. சோ எல்லாரும் எழுந்து நம்ம உற்சாகமா பாடணும். எத்தனை நன்மை நமக்காக சில நேரம் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ரோட்ல போற நேரம் எல்லாம் பாதுகாத்துருக்காரு, ஒவ்வொரு நொடியும் ஜீவனோடு வச்சிருக்காரு. எத்தனையோ பேர் படுக்கையா இருக்காங்க. ஆனா இங்க நம்ம உற்சாகமா நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒரு நல்ல வெள்ளத்தோடு நம்ம ஆராதிக்கிறோம்னா அவர் நமக்காக நன்மை செய்தவரா இருக்காரு. சோ உற்சாகமா பாடுங்க. என்ன சோர்வுகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு,
பிடிச்சவங்ககிட்ட நம்ம எவ்வளவு பிரியமா பேச நம்ம ஆசைப்படுவோம். அவங்க வந்தாலே நம்ம எப்படா பேசுவோம், அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனா இன்னைக்கு தாவீது சொல்றது போல நான் மனுஷனுக்கும் நினைக்கிறதுக்கும் நான் ரொம்ப ஏமாற்றுவானது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த நேரத்துல எத்தனையோ தூதர்கள் ஆராதிக்கிற சூழ்நிலையில என் பிள்ளை பாடும், என் பிள்ளை என்னை உண்மையை ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல அவர் வந்திருக்காரு. சோ எல்லாரும் உற்சாகமா நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். காணிக்கைன்றது நம்ம போடுற காணிக்கை மட்டும் இல்லைங்க, நம்ம துதியும் ஒரு காணிக்கை தான். நம்ம உற்சாகமாய் கொடுக்க ஒரு இடத்தில் கருத்து பிரியமா இருக்கிறார். நம்ம உற்சாகமா தேவனுக்கு அந்த துதியை வழிகளை நம்ம செலுத்துவோம். அதை சிரிச்சுட்டு உற்சாகமா சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை மட்டும் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தெரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை ஆராதிப்பேன்.
கரங்கள் இந்த நேரத்துல நம்ம அவரை துதிக்க வந்திருக்கோம். இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னார். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஒரு சிலுவையில தொங்கினாரு. எல்லாரும் அந்த அன்பை நினைச்சு அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாயை திறந்து அப்பா உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. எத்தனை காயங்கள் நமக்காக அந்த சரீரத்தில் அவர்கள் அடிகள் போட்டாரு. நேற்று கூட ஒரு அன்னை சொன்னாங்க, நமக்காக 5000க்கும் மேல அவர் சரீரத்துல அடைக்கப்பட்டிருந்தது. அந்த சரீரம் அவ்வளவு பிடிக்கப்பட்ட நிலைமையாய் தொங்கப்பட்டிருந்தது. அது நமக்காக ஜீவனையை கொடுத்திருக்காரு. நமக்காக அந்த சிலுவையில ஒரு துணி இல்லாம, ஒரு வஸ்திரம் இல்லாம நமக்காக தொங்கியிருக்காரு. எல்லாரும் அந்த அன்பை உணர்ந்தவர்களா அப்பா அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க வாய் இன்னும் விரிவாய் திறக்கட்டும், உங்க வாய் இன்னும் விரிவாய் திறக்கட்டும். அப்பா அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உண்மை உள்ளவர்கள், ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவர்கள் ஆண்டவரை ஆராதிக்காம இருக்கவே முடியாது. அவர் செய்த நன்மையை துதிக்காம இருக்கவே முடியாது. எல்லாரும் ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே எனக்காக, ஆண்டவரே நான் உம்முடைய வேலையை செய்வதற்கு என்னை தெரிந்தெடுத்தீங்களேப்பா, ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சத்தமா பாடுகிறே எஜமானனே,
எஜமானனே ஒரு 2 நிமிடம் வாயை திறந்து நல்லா பிரைஸ் பண்ணி இந்த ஆராதனை முடிப்போமா? நல்ல வாயை திறந்து நீங்க நல்லவர் ஆண்டவர், நீங்க நல்லவர் அப்பா, நீங்க வார்த்தையில அவருடைய நன்மையானதை மட்டும் செய்கிறவர், நீ உண்மையாய் ஜெபிக்கிறேன், நீ உண்மையாய் அவர் வாயை திறந்து ஒரு 2 நிமிடம் நம்ம பிரைஸ் பண்ண போறோம், ஒரு 2 நிமிடம் நம்ம அவரை உயர்த்த போறோம். ஒரு உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் சொன்னாரே. அப்பா ஆண்டவரே உங்க வாயை திறந்து சத்தமா துதிக்கிறேன் டாடி, உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நேரத்துல இந்த ஆராதனை நேரத்துல என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லலாமா? என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கேட்கிறீங்க. எல்லாரும் வாயை திறந்து நல்ல கைகளை தட்டி உற்சாகமா அப்பா ஒரு மாம்சமான யாவரையும் என் ஆவியை ஊற்றிலே அப்படி ஒரு குமாரர்களும் குமாரர்களும் நீ தரிசனம் ஒரே வார்த்தை சொன்னாரு. வாயை திறந்து அப்பா அவருடைய அபிஷேகத்தினால 2 நிமிடம் நிறைய காட்டுவோம். இந்த அபிஷேகத்தினால நிறையப்பா நல்ல கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உற்சாகமான நல்ல கரங்களை தட்டி அப்பா அவருடைய பிரசனத்தை உடைய வைத்திகளே வந்து நன்றி உடைய வைத்திகளே நன்றி எல்லா வச்சுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை மீதியான நேரங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தின ஆசிரியர் என்கிற பிரச்சனைக்காக வழிகளை நேசிக்கும் நடத்தி செபிக்கிற நல்லதுதான். தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்கள் மூடி யாரும் வேடிக்கை பார்க்காதபடிக்கு ஜெப நேரம் இது தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறபடினால் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அந்த விரைவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம், தனித்தனியாக அல்ல. எல்லாரும் இணைந்து நம்ம நம்மளுடைய தேசத்திற்காக தேவன் நம்மளை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னா எவ்வளவோ பெரிய நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் எத்தனையோ கோடி ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். இயேசு என்கிறதான பேரு கூட இதுவரைக்கும் தெரியாத எத்தனையோ லட்சங்கள் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிறது. இதற்காக எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள் ஆண்டவரை எங்கள் தேசத்தை ரட்சிங்கப்பா. ரட்சிப்பு உங்களுடைய ஆண்டவரே நீங்க ஆண்டவரே மனசு வச்சீங்கன்னா ஆண்டவரே எங்களை கொண்டு நீங்க அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னா எங்கள் தேசம் ரட்சிக்கப்படும். ஆண்டவரே எங்களுடைய தேசங்கள் ரட்சிக்கப்படும்படியாக எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய கருத்து நாங்கள் தருகிறோம். எங்கள் தேசத்தை நம்முடைய கடற்கரை நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசம் இன்னைக்கு பாழாய் போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் தேசம் இன்னைக்கு பாழாய் போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே இன்னைக்கு தேசத்தை ஆண்டவரே 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 நியூஸ்ல பார்க்கிறோம். ஆண்டவரே சீர்கெட்டு போய் இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தின் மேலே கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. நான் எவர்கள் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவர்களுக்கு நான் இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்கள் தேசத்தின் மேலே இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தின் மேலே இறங்குங்கப்பா.
பூமி அதிர்ச்சிகள், நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் பாவத்தின் நிமித்தமாக எங்கள் தேசத்தை நீங்க அடிச்சிடாதீங்கப்பா. மழையினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீங்க ரட்சிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தேவன் நம்முடைய தேசத்தை நம்மளை ரட்சிக்கும்படியா எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மளுடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய், நம்மளுடைய ஊழியத்தினுடைய தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய், கிராமங்களில் சபையில்லாத கிராமங்களில் 1000 சபைகளை கட்டும்படியாக, பண தேவைகளை, பொருளாதார தேவைகள் கர்த்தர் சந்திக்கும்படியாக தரிசனத்தை கொடுத்தது கர்த்தர். தேவைகளை அவர் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எலியாவை பார்த்து அவர் ஒரு இடத்துல உட்கார சொன்னார். அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தான் தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். அதை நிறைவேற்றிருக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். 1000 சபைகளை கிராமங்களை கட்டும்படியாய், 7000 மிஷனரிகளை நாம் எழுப்பும்படியாய், 1,00,000 கிராமங்களை இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றும்படியாய் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்துல 1,00,000 கிராமங்களை நாங்கள் சந்திக்கும்படியாய், ஆண்டவரே, நாங்கள் இப்போ ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, கிதியோன் யுத்தத்திற்கு போகும்போது வெறும் 300 பேர் வைத்து என்னப்பா யுத்தம் பண்ண போறேன்னு ஜனங்கள் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு எங்க கையில இருக்கிறது வெறும் கொஞ்சம் பேர் தான்ப்பா. சொற்ப பேர் நம்ம எங்க கையில இருக்கிறாங்க. நாங்க எப்படி 1,00,000 பேரை நாங்க சந்திக்க முடியும்? எப்படி 1,00,000 கிராமங்களை நாங்க சந்திக்க முடியும்? எப்படி 1000 சபைகளை கட்ட முடியும்? எப்படி 7000 மிஷனரிகளை உருவாக்க முடியும்? அநேகர் பேசி தூட்டி திரிகிற நேரத்துல நாங்கள் எங்கள் நம்பிக்கை, எங்களை அழைத்தவர், எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தவர், எங்களை அன்றாட ஊழியத்தின் பாதையில் நடத்துகிற உங்க மேல நான் வைக்கிறோம். எங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர், எப்படி எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தீரோ ஆண்டவரே, காலங்கள் வேணா எங்களுக்கு மாறி போகலாம். உங்களுடைய தரிசனங்களும் உங்களுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு ஒருபோதும் மாறாதவை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாம் இணைந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு பிடித்த இந்த தரிசனத்துல நாங்கள் இணைந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குதப்பா. எங்களை நீங்க சாதாரணமா இணைக்கவில்லைப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய கண்ணு எங்களுக்கு தேவையான ஊழியர்களை எழுப்பி தாங்கன்னு சொல்லி எத்தனையோ வருடங்களாக ஜெபித்த கண்ணீர் தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். பாரத்தோடு ஜெபிப்போமே. ஆண்டவரே, 1,00,000 கிராமங்களை எங்கள் இந்த தேசத்துல கர்த்தர் எழுப்பி கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த 1,00,000 கிராமங்களை ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவரே, 7,000 மிஷனரிகளை கர்த்தருக்கு எழுப்பி கொடுங்க. ஆண்டவரே, 1000 ஆண்டவரே சபைகளை கட்டி கொடுக்கிறதோட ஆண்டவரே, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினோடு எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுடைய ஆண்டவரே தேவைகளை நாங்கள் பரத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவைகளை யாவற்றையும் கர்த்தர் சந்திக்க முடியாது என்று சொல்லிக்கிறோம். நம்முடைய தரிசனங்களை கர்த்தர் துரிதமாய் நிறைவேற்ற போவதற்காக நிலக்கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு காரியத்துக்காக நாம் சுபிக்க முடிப்போம். கர்த்தர் நல்லவர். நம்மளுக்கு இருக்கிறதான எல்லா வீக்கர்ஸ்க்காக நம்ம சுபிக்க போகிறோம். ஒவ்வொரு பேராய் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வீரசுகத்தை தாங்கும்படியாக இன்னைக்கு அநேகமாக லாக்டவுனுக்கு அப்புறமா இப்ப ஊழியத்திற்காக அநேக பிரயாணங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அநேக விபத்துகள் இருக்கிறது. இதுல இருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். எல்லாம் எழுதிட்டு நாளத்திலிருந்து ஏதோ நான் மட்டும் ஜெபித்துட்டு போவதற்காக இல்ல, எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் தான் நம்ம ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்துக்காக. எல்லாரும் எழுதிட்டு நாளத்திலிருந்து ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கொடுத்த ஆண்டவரே நல்ல தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். மோசே ஆண்டவரே யோசுவா கீழே யுத்தத்துல செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, மோசே மேல கைகளை உயர்த்தி இருந்தார். ஆனாலும் அவர் கூட 2 பேர் அவருடைய கைகளை தாங்கும்படியாய் ஆண்டவரே, இன்னைக்கு தலைவர்களை நாங்கள் தாங்கணும். ஆண்டவரே, எங்கள் செபத்துல நாங்கள் தாங்கணும். ஒருவேளை அவங்க கரங்கள் சில நேரத்தில் சோர்ந்து போய் இறங்கிருந்தப்பா. ஆண்டவரே, அந்த சோர்ந்து போய் இறங்கும் போது நாங்கள் பிடித்து தாங்குகிறவர்களா எங்களை மாற்றினப்பா. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் அந்த கரங்கள் கீழே இறங்குவதற்கு நாங்க ஒருவேளை காரணமா இருந்து விடக்கூடாதப்பா. எல்லாம் சேர்ந்து சுபிப்போமே. ஆண்டவரே, எங்கள் திட்டங்களுக்கு, எங்களுடைய தரிசனங்களுக்கு தடையா இருக்கிறாங்க எல்லா விதமான காரியத்திலும் நாங்கள் குறைவுள்ளவர்களா இல்லாதபடிக்கு வாயில இருந்து சுபிப்போமே. ஆண்டவரே, எங்களுடைய தலைவர்கள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் இருக்குதப்பா. ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ ஆபத்துகள் வரும் என்று தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீங்க எங்கள் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷர்களுக்கு விரோதமா என்ன செய்வார்? எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்கள் ஊழியத்துக்கு விரோதமா, லீடர்ஸ்க்கு விரோதமா எத்தனையோ பேர் போன் பண்ணி திட்டி இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே அவர்கள்
நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 136 சங்கீதத்தை நாம் முறைப்படியாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 136 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்படப்படினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து கொண்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சஞ்சரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் விழுந்திருக்கிறது கண்களை மூடி கத்தனோடு தலைவரை ஜெபிப்போம். அன்பு பிதாவே, செலுத்துகிறோம். கிருபையுள்ள வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவிக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கூடி ஆராதித்து உடைய சமூகத்தை ஒப்புரவாகி நன்றி செலுத்த காணிக்கைகளை படைக்க கற்றுக் கொடுத்த எல்லா தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஜீவன், பலன், சுகம் எல்லாவற்றுக்காக மீண்டுமாய் ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திற்கு பேரெழுந்த பெரிய அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் தொடர்ந்து ஆண்டவரே விசுத்தத்தை சேர்வர்களாய் நாங்கள் முன் செல்கிறவர்களாக, ஆண்டவரே என்னுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே அசதி இல்லாதவர்களாக, ஆண்டவரை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை ஆண்டவரை இன்னும் துரிதமாய் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 37 சங்கீதம் 37 23வது வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இங்கே ஒரு தேவனுடைய மனிதன் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இடைப்படுகிறார் அப்படின்னு சொல்லும்போது நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி போட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நல்லவன் ஒருவனும் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நல்ல மனுஷன் அப்படின்னா யாரு? தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரித்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதன். அவனை குறித்து என்ன சொல்லியிருக்கு? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் முயற்சித்து நம்முடைய இருதயத்திலே ஆசை வைத்து அவரை பின்தொடரும் போது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய கிருபை என்ன? நம்முடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவு அப்பா பிள்ளை அப்படிங்கும் போது நம்ம மேல ஒரு பிரியமா இருக்கிறார். நம்ம செய்யறதெல்லாம் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். நம்ம செய்யக்கூடிய ஊழியமா இருக்கட்டும், அன்பின் கிரியைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன காரியங்கள்ல வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது அங்க என்ன இருக்கு? அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். இதை மறந்துடக்கூடாது. நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டா நம்மளை அடிக்கக்கூடிய ஒரு தகப்பன் அப்படி மட்டும் அவரை பார்க்க கூடாது. அவர் கண்டிக்கிற தேவன் தான், நம்மை நேசிக்கிறவர். அதே நேரத்தில் நம்முடைய வழிகளின் மேல் பிரியமா இருக்கிறார். நம்ம செய்யற எல்லாவற்றையும் ரசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அப்படி சொல்லிட்டு 24 எழுதியிருக்கு, அவன் விழுந்தாலும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அவன் விழுந்தாலும். யார்? நல்ல மனுஷன் சொல்லியிருக்கு.
கர்த்தரால அவன் நடைகள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனை பற்றி சொல்லியிருக்கு. அவனுடைய வழிகளில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் சொல்லிட்டு அவன் விழுந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி. இந்த வார்த்தை மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்றது என்ன? ஒரு தேவனுடைய மனிதன் தேவனோடு நடக்கும் போது அவன் வலுவாமல் தேவன் காக்கிறார். பெரிய பாவத்துல விழுந்துடாதபடி பாதுகாக்கிறார், பெரிய பிரச்சனைகளை விழுந்துடாதபடி பாதுகாக்கிறார். ஆனா ஒருவேளை என்ன வாய்ப்பு இருக்கு? அவன் விழுந்தாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் போது விழுவதற்குரிய வாய்ப்புகள் ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இங்க ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்ப நேற்றைய ஒரு சின்ன செய்தி நான் சொல்லும்போது சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் விழுந்து போகாம கவனமா இருக்க நமக்கு தெரியும். அப்படி ஒருவேளை விழுந்து விட்டால் என்ன செய்வது என்பதையும் நாம் என்ன செய்யணும்? கற்று வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நல்லா இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை எங்கேயாவது நம்ம விழுந்து போயிட்டோம், அந்த வீழ்ச்சியில நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து முதல்ல நம்ம தியானிச்சு மனசுல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா வசனங்கள் தான் ஆயுதம். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்பயுமே வெப்பன்ஸ்லாம் ரெடியா இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஆவிக்குரிய வாழ்க்கையில், அந்த ஆயுதங்களை பிரயோகிக்கும் போதுதான் எதிரியை ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்களும் நானும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிட்டோம், பின்மாற்றம் அடைஞ்சிட்டோம், அன்னைக்கு சரியான வசனங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டு ஜெபித்து இருதயத்தில் வைத்து விட்டால் அந்த பின்மாற்றத்திலிருந்து சீக்கிரமாய் நம்ம திருப்பி எழுப்பி விடலாம். இல்லையா? சரி, இந்த பின்மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வகையான பின்மாற்றங்கள். பொதுவா பாவத்தினால பின்மாற்றம் ஆகிறது அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி ஆவியானவரை துக்கப்படுத்தி தாவீதை போல ஒரு சங்கீதம் 51 எழுதப்படக்கூடிய சூழ்நிலை போல இது வந்து பொதுவாக வரக்கூடிய ஒரு பின்மாற்றம். அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம குறிப்பா பார்க்கறது என்ன? சங்கீதம் 37 பார்க்கிறோம். நல்ல மனுஷன் பார்த்தோம், கர்த்தர் உறுதிப்படுத்தப்பட்ட வழிகளிலே செல்லுகிறவன், அவன் விழுந்தாலும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை பாவம் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வீழ்ச்சி. நான் தப்புலாம் செய்யல, பெரிய பாவம்லாம் செய்யல, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா ஊழியம் செய்யறேன், அந்த இடத்துல கூட விட முடியுமா? விட முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, அவன் விழுந்தான். இதற்கு ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி நமக்கு தெரியும் இல்ல? வானத்தின் அக்கினியை என்ன செஞ்சாரு? இறங்கி வர பண்ணி ஒரு தேசத்தை என்ன செய்யறாரு? ஆண்டவர் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு தேவ மனிதன். இவருடைய வீழ்ச்சியை குறித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர் ரொம்ப சோர்வடைந்து பின்மாற்றமான ஒரு காலங்களை குறித்து ஆண்டவர் பைபிள்ல நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? நம்ம பெரிய ஊழியர்களை குறித்து கேள்விப்படும் போது அவங்களை நம்ம எப்படி பார்க்கணும்னா அப்படியே தேவதூதர்களை போல அவங்கள மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு நம்மளா முடிவு பண்ணி அவங்க வேற நம்ம வேற அப்படின்னு நம்ம கீழே வந்துருவோம். ஆனா பைபிள் படிக்கும் போதுதான் தெரியும், எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தான் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி எழுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை போல ஒரு மனிதன் தான் எலியா. வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணின ஒரு தேவ மனிதன் தான், பெரிய அற்புதங்களை செய்த தேவ மனிதன் தான், தேவனோடு இருந்த தீர்க்கதரிசி தான். ஆனாலும் அவர் கிட்ட போய் அவர் கையில லேச தீங்கா என்ன செய்யும்? அவருக்கு தீங்கா என்ன செய்யும்? வலிக்கும். ஒரு சின்ன குண்டு சீச்சு குத்துனா என்ன செய்யும்? ஒரு நார்மல் மேன். அதான் சொல்லுவாரு, நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். அப்ப அந்த நம்மை போல ஒரு சாதாரண மனிதனா இருக்கும் பட்சத்துல அங்கே வரக்கூடிய போராட்டங்கள் என்ன, எலியாவுக்கு அந்த போராட்டங்கள் என்ன, அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ஹைலைட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் பின்மாற்றங்கள் வந்திருக்கலாம் ஒவ்வொரு காலத்திலையும், எல்லாரை குறித்தும் எல்லாம் எழுதப்படவில்லை. ஆனா ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் எலியா தீர்க்கதரிசியை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல ஒரு பெரிய தேவனுடைய மனிதன்னா யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்பதை வழிகாட்டி ஒரு பெரிய ஊழியம் செய்தவர். அவர் வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலையிலே ஒரு பின்மாற்றம், இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எதற்காக எழுதி வைத்து இருக்கிறார்? இப்படிப்பட்ட பின்மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. அவர்களை உயிர்ப்பித்து சரி செய்த தேவன் நம்மையும் சரி செய்து விடுவார். இல்லையா? எலியாவை குறித்து பார்க்கிறது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கலாம். எலியா செய்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 18:38 எழுதியிருக்கு.
அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் என்ற தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவங்க என்ன செய்றாங்க, ஆர்ப்பரிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு தேசத்தின் பெரிய ஒரு ரட்சிப்புக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்த ஒரு தேவ மனிதன், இவருடைய அந்த பின்மாற்றத்தை தான் அடுத்த அதிகாரத்தில் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் ஒருவேளை இயேசுவேல் கொல்றதுக்கு திட்டமிடுவதை போல அங்கே காதுகளுக்கு செய்தி வருகிறது. 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 19:3 அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சேபாவுக்கு புறப்பட்டு போகிறார். ஒரு சோர்ந்து போய் பயந்து ஓட ஆரம்பிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது 4வது வசனத்தை பார்க்கிறோம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூழ்ச்சியின் போய் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் என்று சொல்லி அடுத்த படுத்து தூங்குகிற அந்த சம்பவம் எழுதப்பட்டது. சரி, அப்ப நீங்க பார்க்கிறோம், தேவனுக்கென்று பெரிய காரியங்கள் செய்த ஒரு மனிதன் நான் செத்துட்டா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு விரக்தியோட அங்கே இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றது என்ன, இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம். இட்ஸ் நார்மல். இல்லையா? சரி, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அவ்வளவுதான், நம்ம இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, எழுதி வச்சிருக்கு. ரைட்டா? அதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம பின்மாற்றம் அடையும் போது அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொன்னா கட்டாயமா அந்த பிரயோஜனம் இருக்கும். ஆண்டவரை நேசித்தவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ, எது வந்தாலும் அதை ஏதாவது ஆண்டவருக்கு நன்மைக்கா மாற்றி விடுவார். இந்த ஒரு பின்மாற்றம் ஆண்டவர் விரும்பல, ஆனா வந்துருச்சு, எலியாவுடைய வாழ்க்கையில வந்து விட்டது. அதையும் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவதை இந்த வசனங்களில் பார்க்கலாம். அது என்ன தெரியுமா, அந்த 4வது வசனத்தினுடைய பின்பகுதியில் எழுதியிருக்கு, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கன்ஃபெஷன் பண்ணுகிறார் ஆண்டவருக்கு. பிதாக்கள் தான் யாரு, இப்ப இருக்கிற என்னுடைய தேசத்தின் ஜனங்கள், என்னுடைய முற்பிதாக்கள், இவங்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்ற ஒரு கன்ஃபெஷன், ஒரு ஆண்டவர்கிட்ட செய்யற அறிக்கையை பார்க்கணும். அப்ப எலியாவுடைய இருதயம் இந்த நாள் வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு இது ஒரு உதாரணம். அது என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, தேசத்துக்கே தீர்க்கதரிசியா இருக்கிறார், தேசமே சரியில்லை, பாகால வணங்கி பின்மாற்றமாய் தேசமே இருக்கிறது. அப்ப இவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவரோட பெருமை இல்லை, இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அற்பமா நினைச்சிருக்கிறார். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஜனங்கள் சரியில்லை, நம்முடைய முற்பிதாக்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி மனதளவிலே மற்றவர்களை குறைவாய் நினைத்திருக்கிறார். இந்த பின்மாற்றத்துல அவருக்கு என்ன, நான் சொன்னேன் இல்லையா, இவருக்கு கிடைச்ச நன்மை என்ன தெரியுமா, தன்னை தாழ்த்துகிற ஒரு கிருபை அங்கே கிடைக்கிறது. இல்லையா? நம்ம வாழ்க்கையில இந்த மேட்டிமை, பெருமை, இது வந்து ஒவ்வொரு காலத்திலும் ஏதாவது ஒரு டிசைன்ல நமக்குள்ள வந்துடும். நம்மளை தாழ்த்திட்டோம் நினைப்போம், பெருமைலாம் நமக்கு இல்லை நினைப்போம். ஏதாவது வகையில் அந்த பெருமை அப்படிங்கிற சுபாவங்கள் எங்கேயாவது தலை தூக்க முயற்சிக்கும். அது ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது தெரியும், ஆமா அந்த பகுதியில் நமக்கு பெருமை வந்துச்சு அப்படின்னு அப்பதான் நமக்கு தெரியும். இங்கே எலியா தான் மற்றவர்களை காட்டிலும் நல்லவன், நல்ல ஊழியம் செய்கிறேன், நம்ம யாரும் நம்மளை சுத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களை அற்பமாய் தன்னை அறியாமல் மனதிலே ஓரத்தில் ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அது இந்த பின்மாற்றத்தின் நேரத்திலே அது சரி செய்யப்படுகிறது. என்ன சொல்றாரு, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில பின்மாற்றம் வந்தா, நான் சொல்றேன், அதனுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நம்மை தாழ்த்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நம்ம யாரெல்லாம் அற்பமாய் நினைத்தோமோ அவர்களை அதெல்லாம் சரி செய்து ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாவதற்கு ஒரு நேரம். நம்ம சில நேரத்துல நிறைய விஷயங்கள் பரிசுத்தமா இருந்திருப்போம், நல்லா ஊழியம் செஞ்சிருப்போம். நம்ம சுற்றி உள்ளவர்கள் குறை உள்ளவர்களாக நிறைய பாவத்துல உள்ளவங்க நம்மளை சுற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்களெல்லாம் நம்ம அற்பமா நினைச்சிருக்கோம். ஆனா நம்முடைய வீழ்ச்சி என்று வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல நம்முடைய அந்த மேட்டிமை, பெருமை, மற்றவர்களை அற்பமாய் பார்க்கக்கூடிய அந்த சுபாவங்களை எல்லாம் களைவதற்கு ஒரு நேரத்தாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லையா? யாரும் என்னை விட கீழே கிடையாது, நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதம் எலியாவுக்கு அந்த நேரத்துல கிடைக்கிறது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எந்த இடத்துல நம்ம விழுந்து போனாலும் நம்ம அதை தாழ்த்துகிற ஒரு நேரமாக, மற்றவர்களை நம்மை விட உயர்வாய் கருதுகிற ஒரு நேரமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் செய்த காரியங்கள் தான் பார்க்கிறோம். போய் அவர் என்ன செய்யறாரு,
படுத்து நித்திரை பண்ணி கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவதூதன் வந்து எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அந்த பாத்திரம் சாப்பாடு வைக்கப்படுது, சாப்பிட்டவர் தூங்குறாரு. பின்மாற்றமான நேரங்களில் சில நேரத்துல ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல அப்படிலாம் சில நேரங்கள் இருக்கலாம். ரைட், விட்டுணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அதையே ட்ரை பண்ணி சில நேரத்தில் ஒன்றும் முடியாது. பைபிள் திறந்தா ஒண்ணுமே புரியாது. கருப்பா அப்படியே பைபிள் எடுத்தா தெரியும், ஒண்ணுமே உள்ள போகாது. ஜெபிக்கணும்னு முழங்கால் போட்டு பார்ப்போம், ஒண்ணுமே முடியாது. பரவாயில்ல, அந்த நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இவ்வளவுதான் முடியுது, இவ்வளவுதான் என்னால இப்ப முடியல, பின்மாற்றத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து அதுலயே ஒரு சில நாட்கள்ல ஒரு நாள்ல கூட சரியாயிடும். அப்ப அந்த ரிலாக்ஸா ஆண்டவரை சார்ந்து கொள்ள நம்முடைய பின்மாற்றங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. இந்த எலியாவை குறித்து நம்ம ஞாபகம் கொள்ள வேண்டியது மறுபடியும் என்ன, எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணின மனிதன். அது மட்டும் இல்ல, அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். அக்கினிமயமான ரதங்கள் என்ன செஞ்சுச்சு, வந்து இந்த மனிதனை பரலோகத்திற்கு அழைத்து சென்றது நமக்கு தெரியும். சாக வேண்டும் ஆசைப்பட்டாரு, ஆனா கடைசி வரைக்கும் அவர் சாவே வரல. இல்லையா, நம்ம புலம்புறது, நம்ம வார்த்தைகள் அதெல்லாம் ஆண்டவர் அப்படியே செய்ய மாட்டார். சில டீச்சிங்ஸ் நான் கவனிக்கிறேன். நம்ம நாவால என்ன நம்ம சொல்றோமோ அப்படியே நடந்துரும் இருக்கு. அதுல சில இது இருக்கு, நம்ம விசுவாச அறிக்கை சில அதுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஆனா நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துரும், அதுபடிதான் நம்ம வாழ்க்கை போவோம் அப்படின்னா எலியாவோட என்ன ஜெபம்ன்றான்னு பாக்குறோம். 19:4 போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், தான் சாக வேண்டும் என்று கோரி. அப்ப சாகணுங்கிறான், ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் நாவால சொல்லுகிறார். இவர் சொல்லிட்டனால அது அப்படியெல்லாம் நடக்கல. ஆண்டவர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நீ சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு மரணமே இல்லாத அப்படியே பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஏனோக்கை போல ஒரு கிருபை இந்த எலியாவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லையா, இவருடைய வழியில ஆண்டவர் அவ்வளவு பிரியமா இருக்கிறார். நமக்கு என்ன அட்வான்டேஜ் எலியாவுடைய வாழ்க்கையில், அவருடைய பாசிட்டிவ் சைடையும் பார்க்கிறோம். எப்படிலாம் வல்லமையா ஊழியம் செய்தார், அதே போல நம்ம ஊழியம் செய்யணும், அதையும் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை எப்படி ஊழியம் செய்தும் சோர்வு என்பது வாழ்க்கையில வரலாமா, ஊழியத்தின் மேல ஒரு கசப்பு வந்து விடலாமா, நம்ம ஊழியம் செஞ்சு வேஸ்ட்ல ஒரு நிலை வரலாமா, அதெல்லாம் எலியாவுக்கு வந்திருக்கு. அப்ப இதுவும் ஒருவேளை நமக்கு வரலாம். பரவாயில்ல, வந்தாலும் எலியாவின் தேவன் என்ன செய்வார், நம்மை மறுபடியும் சரி செய்து விடுவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும்படி ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இதுல இன்னொரு கவனிச்சீங்கன்னா, பின்மாற்றத்துல என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு 7000 பேர் வாகனங்களுக்கு முடங்காதவங்க ஒரு 7000 பேர் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா எலியாவுடைய தாட் எப்படி இருக்குன்னா, தான் மட்டும்தான் தேசத்துல சரியா இருக்கிறதா நினைத்து கொண்டிருப்பார். பின்மாற்றத்தின் ஒரு அறிகுறி என்ன தெரியுமா, நான் மட்டும் கரெக்டா இருக்கேன், யாருமே சரியில்லை. இப்படி எப்ப நம்ம யோசிக்கிறோமோ நம்ம பின்மாற்றத்துல இருக்கோம்னு அர்த்தம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நான் மட்டும்தான் சரியா இருக்கிறேன், என்னை சுத்தி யாருமே சரியா இல்லை அப்படின்னு எப்பதான் என் மனநிலை இருக்கிறதோ, நான் அந்த வசனத்தின்படி ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஒரு பெரிய பின்மாற்றத்தில் இருக்கிறேன் என்று அர்த்தம். என்கிட்டயும் குறைகள் இருக்கலாம், மற்றவங்களையும் குறைகள் இருக்கலாம். என்னை உயிர்ப்பித்து நடக்கிறதை போல சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், சரி செய்து நடத்த முடியும் என்கிற விசுவாசம் தான் சரியான ஆவிக்குரிய சிந்தை. புதிய ஏற்பாட்டிலே இந்த ஒருவேளை விழுந்து ஒரு பின்மாற்றத்திற்கு சென்ற மனிதன் நான் சொன்னேன், யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னேன். இது ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை, அதே நேரத்தில் ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு. ஓஹோ, யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். இந்த யோவான் ஸ்நானனை குறித்து ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது லூக்கா 1வது அதிகாரம். பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு தேவதூதன் வந்து சகரியா அவங்க அப்பாட்ட வந்து சொல்றாரு, பிறக்க போகிற குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது லூக்கா 1:15 பாக்குறோம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பின்பகுதி, தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, பிறக்கிற தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருப்பாராம், நிரம்பின ஒரு மனிதனா இந்த உலகத்துல அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது எப்படிப்பட்ட ஒரு பாராட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மத்தேயு 11:11 ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆண்டவர் எப்படி ஒரு பாராட்டு கொடுக்கிறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தாயின் கருவிலேயே பரிசுத்த ஆவியினால் நிரப்பின ஒரு மனிதனா இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களே யோவானை காட்டிலும் பெரியவன் அல்ல. அவ்வளவு ஒரு சூப்பர்லேட்டிவா இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார்.
உண்மைதான். ஒரு தேசத்தையே ஆண்டவர் பக்கம் திருப்பின ஒரு தேவ மனிதன் வரப்போகிற மேசியாவை தேசம் என்றும் காண்பிக்கிறார். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்ட அந்த ஒரு நபராக வந்து அதை நிறைவேற்றுகிறார். எல்லாம் உண்மைதான். அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய ஊழியத்தின் பாசிட்டிவ் சைட்ஸ், அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையின் எளிமை, அவருடைய ட்ரெஸ்ஸிங், சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சாதாரண ஒரு அந்த ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் அவரை குறித்து இருக்கும். தைரியமான மனிதன், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை எங்கனாலும் கலப்பில்லாமல் மாய்மாலம் இல்லாமல் எல்லா கடிந்து கொள்வதோட தைரியமா பேசுவார். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் அவருடைய அந்த பின்மாற்ற ஒரு காலத்திலே வந்த நிலையையும் நாம் அன்னைக்கு அதை கொஞ்ச நேரம் நம்ம கடைசியை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 11வது அதிகாரத்துல அவருடைய அந்த மத்தேயு 11 எடுத்துக்காங்க. இந்த அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் ஜெயிலில் இருக்கிறார். அங்கே ராஜாவுடைய தப்ப தண்டிச்சு கேட்டதுனால அங்கே சிறைச்சாலையில தள்ளப்பட்டு இருக்கிறார். 2வது வசனத்துல பார்க்கிறோம். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியையை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். யோவான் ஸ்நானகனுடைய பின்மாற்றம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன பின்மாற்றம் அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானனுடைய ஊழியமே என்ன, இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கறத உலகத்துக்கு காண்பித்த ஒரு ஊழியம். ரைட்டா? சரி, இவர் ஒரு சில ஆண்டுகள் ஊழியம் செய்யறாரு. இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பித்து விட்டார். கிட்டத்தட்ட அவர் ஊழியம் நிறைவேறக்கூடிய நேரத்துல ஜெயில போடப்படுகிறார். அந்த ஜெயில இருக்கும் போது அவருடைய மனசுல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். என்ன சந்தேகம்? வருகிறவர் நீர்தானா, வரப்போற கிறிஸ்து நீர்தானா அல்லது வேற யாருமா அப்படின்னு சொல்லி தான் சாட்சியிட்ட இயேசு கிறிஸ்துவின் மேல் சந்தேகம் வந்து விடுகிறது. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ போய் கிராமங்களுக்கு சொல்லுகிறோம், ஊழியம் செய்யறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, திடீர்னு அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம என்னமோ பைபிள்ல ஒண்ணு படிக்கிறோம், ஜீசஸ் மத்தவங்க போய் சொல்றோம், அது உண்மைதானா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சில நேரத்தில் வரக்கூடும். பிசாசு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தந்திரம் உள்ளவன் அப்படின்னு ஆதியாகமத்துல பார்க்கிறோம். ஏதாவது கேள்வி கேட்பான். ஏவாள் இந்த பழத்தை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அது மாதிரி சில எண்ணங்களில சில கேள்விகளை வைப்பான். நீ நம்ம இயேசு உண்மைதானா? உலகத்துல எத்தனையோ வழி இருக்கு, நீ மட்டும்தான் எப்படி கரெக்ட் நீயா நினைச்சுக்கிற அப்படின்னு சின்ன சின்ன எண்ணங்களை அவன் நம்முடைய சிந்தனைகளிலே அவன் அக்னி ஆஸ்திரங்களை போல வெளியே தண்ணி சின்னதை விட்டு விட்டு பார்த்துட்டே இருப்பான். விசுவாச கேடயத்துல உடனே அணைச்சிட்டோம்னா சரியாயிடும். சில நேரத்துல என்ன ஆகும், அந்த அக்னி ஆஸ்திரங்கள் போல அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துல வந்து அப்படியே சின்ன தீ பிடிச்சிடும். அப்படியே ஹார்ட்டுக்குள்ள அது எரியும். நமக்கு அப்படியே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிப்போம், சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த யோவானுடைய சந்தேகத்தை குறித்து ஆச்சரியப்படுறது என்ன அப்படின்னா, நீங்கள் நானும் பைபிள் படிக்கிறோம், பிரசங்கங்கள் கேட்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்பிக்கை வச்சு இன்னைக்கு 100% நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்ட விதம், அதை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 100% ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முறை. யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் அறிந்து கொண்டார் அப்படிங்கிற போது, யோவான் 1வது அதிகாரம் 33வது வசனத்தில் யோவான் சொல்கிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, பைபிள் வாசிச்சதாக்கு உங்களுக்கு டக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். யோவான் ஸ்நானகன் பிதாவாகிய தேவன் ஊழியத்தை அழைக்கிறார். என்ன ஊழியம்? இயேசு கிறிஸ்து என்கிற மேசியா வரப்போகிறார். சரி, இவரை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நீ ஜனங்கள் எல்லாரும் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க வருவாங்க, ஒரே ஒரு நபர் மேல மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை ஒரு கண்ணால நீ பார்ப்ப, அவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் இந்த தீர்க்கதரிசனத்தை தெளிவாக திட்டங்களை, ஊழிய திட்டத்தை கொடுத்து விடுகிறார். ரைட்? அப்ப அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்றார். ஜனங்கள் அதை கேட்டு மனம் திரும்பி வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிறார்.
அப்ப அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அங்க வானங்கள் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். கவனிங்க, எல்லாமே 100% அஷ்யூர் ஆனது. பிதாவாகிய தேவனுடைய சத்தம் கேட்டு ஏற்கனவே பாப்பா ஒருத்தர் மேல ஆவியானவர் வருவார். அந்த சத்தம் கேட்டு மனசுல அஷ்யூரன்ஸ், ஒரு நிச்சயம். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் புறாவை போல அப்படியே இறங்குறத கண்ணால பார்க்கிறார். 100% அஷ்யூரன்ஸ். அப்ப இவர்தான் மேசியான்னு தெரிஞ்சிருச்சு. தைரியமாய் அவரை குறித்து தேசம் முழுவதும் சாட்சி கொடுக்கிறார். இப்படி நேரடியாக கேட்டு கண்டு 100% அதை நிச்சயித்து அறிவித்த இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு நாள் சந்தேகம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வரலாம், ஒண்ணும் இல்லை, வரலாம். பில்லி கிரஹாம் அவருடைய வாழ்க்கை சரியை வாசிச்சுன்னா அவர் சொல்றார், ஒரு 15-20 வருஷம் அதாவது பூரா ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு இதே மாதிரி ஒரு நாள் கேள்வி வருது. நம்ம சொல்ற செய்தி தான் உண்மைதானா, நம்ம சும்மா ஏதோ ஒரு கற்பனையில நம்ம பேசுறோமா அப்படின்னு சொல்லி தான் உலகமெங்கும் அறிவித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சில காலகட்டங்கள் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்ததாக தன்னை குறித்து எழுதுகிறார். என்ன செய்கிறார்? மறுபடியும் ஒரு காலங்கள் ஜெபிப்பதற்கு நேரங்களை ஒதுக்கி மறுபடியும் அந்த அஷ்யூரன்ஸ், அந்த முழு நிச்சயத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மறுபடியும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பயோகிராஃபியில் எழுதுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை நேசித்து அவருக்கு சீஷராக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சந்தேகம்னாலும் எப்பனாலும் வரலாம், கவலை இல்லை, பொறுமையாக இருக்க வேண்டும். மற்ற நல்ல விசுவாசிகளோட ஐக்கியம் வைக்க, அவங்களோட பேசி நமக்காக ஜெபிக்க சொல்லணும். ஆண்டவருக்கு தனித்து நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கும் போது சீக்கிரமாய் அந்த குழப்பங்கள், அந்த ஒரு சந்தேகங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி விடுவார். இந்த யோவான் 1 நம்ம பார்த்தது என்ன? முழு நிச்சயமாய் ஊழியத்தை பெற்று ஊழியம் செய்த ஒரு யோவான். இவர்தான் மத்தேயு 11வது அதிகாரத்துல வருகிறவர் நீர்தானா அப்படின்னு சொல்லி மத்தேயு 11:3 ஒரு சந்தேகத்தை அவர் இருதயத்திலே வருகிறது. அதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டு விடுகிறார். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில ஒரு குழப்பம் வந்துட்டா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். இதுதான் சங்கீதக்காரனுடைய ரகசியம். வாழ்க்கையில ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சங்கீதத்துல எழுதுற அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா தங்கள் நண்பர்கள்ட்ட போய் சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை, நீ ஏதாவது செய்ய முடியுமா? இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருதயத்தில் வந்த குழப்பமோ கவலையோ கசப்போ அதை ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுவாங்க. இதுதான் சங்கீத புத்தகம். நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல ஒரு பிரச்சனை வருது, உள்ளான மனசுல ஒரு கேள்வி, ஒரு குழப்பம், அதை ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்திலே சொல்லி பழகிவிட்டால் நம்ம ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. சரி, அப்ப அங்க சந்தேகத்தை கேட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுத்து விடுகிறார். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக 4வது வசனத்துல இருந்து பார்க்கிறோம். நீங்க கேட்கறதையும் பார்க்கறதையும் போய் சொல்லுங்க, அற்புதங்கள் நடக்குது, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல சொல்றாரு, என்னிடத்தில் இடத்தில் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவான் ஸ்நானனுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? என்னிடத்தில் இடத்தில் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்க யோவானுக்கு ஏன் ஒரு இடத்தில் வருகிறது? பிதாவாகிய தேவன் சொன்னபடி இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பித்து விட்டேன், நான் உண்மையாய் ஊழியம் செய்து விட்டேன். ஒருவேளை என்ன கேள்வி வந்திருக்கலாம்? உலகத்துல எத்தனையோ பேருக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். லாஸ்ட் கல்லறையில இருந்து வெளியே வந்தாச்சு, மரித்தவர் உயிரோடு எழுப்புறாங்க, குஷ்டரோகிகள் சுகமாகறாங்க. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செஞ்சு இந்த ஜெயில இருந்து நான் என்னை வெளியே விட்டுருக்கலாம்ல அப்படின்னு ஒருவேளை நினைச்சாலாம் தெரியல. வசனங்கள் அப்படி சொல்லல. நானும் அப்படி யோசிச்சு பார்க்கிறேன், அவருடைய ஹார்ட்ல ஏன் ஒரு இடம் வந்தது? என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே. அப்ப அந்த என்னிடத்தில் இடம் அடையாது இருக்கிறவன் எவனோ, இந்த வார்த்தை நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நம்ம சில நேரத்துல ஆண்டவரிடத்துல சில எதிர்பார்ப்புகளை வைத்து விடுவோம். இப்படிதான் ஆண்டவர் செய்யணும், இப்படி செஞ்சா ஆண்டவர் இப்படி செய்வார்ல. அப்ப சில நேரத்துல நம்ம எதிர்பார்த்த ஒரு பதில் ஆண்டவர் தரல அப்படிங்கும் போது நமக்குள் இடர்கள் வந்து விடுகிறது. அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தேவனுடைய பார்வையிலே அது விலையேறப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. ஜெயில இருந்தும் உண்மையா அவர்கள் யோவான் இருந்திருந்தா அது தேவனுடைய பார்வையிலே ஒரு பாக்கியவானாக அங்கே சொல்லப்படுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிரியைகள் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன், யோவான் ஆண்டவர் ஒருவேளை கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. இந்த ஒரு சந்தேகத்தை இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டு விடுகிறார், பதில் சொல்றாரு. அதுக்கப்புறமும் யோவான் வாழ்க்கையில பார்த்தா ஒன்றும் அற்புதங்கள்லாம் நடக்கல. மாறாவுடைய வாழ்க்கையில முடிவு எப்படி இருந்துச்சு? என்னாச்சு?
தலை என்ன செய்யப்பட்டுச்சு? துண்டிக்கப்பட்டு ரத்த சாட்சியாய் மறித்து விடுகிறார். அவர் எதிர்பார்த்த அற்புதமோ வேற ஒண்ணுமே நடக்காததை போல அப்படி நம்ம பார்க்கணும். ரைட்டா? இதுல இருந்து கவனிக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அதை சொல்றேன், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் நாம ஒண்ணு எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் நமக்கு இப்படி ஒண்ணு செய்யணும், இப்படி ஒண்ணு பைபிள்ல செஞ்சிருக்காங்க, நமக்கு ஒருவேளை இப்படி செய்வாரோ எதிர்பார்க்கலாம், ஜெபிக்கலாம். தேவன் அவருடைய சித்தத்தின்படிதான் ஒவ்வொரு காரியத்திலும் பதில் கொடுக்கிறார். அவருடைய வழிகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். தானியேல் சிங்கக்கேட்டுக்குள்ள போடுறாங்க, அப்படி உடனடியா ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதம், தேவதூதர்கள் வந்து சிங்கங்களின் வாய்களை அடைச்சு உடனடியாக அவர் காப்பாற்றப்படுகிறார். அன்னைக்கே ஒரு பெரிய ராஜ்யத்தின் உயர்வு இப்படிலாம் கிடைக்கும். இது தானியேலுடைய வாழ்க்கையை செய்கிறார். இன்னைக்கும் அதே போல ஆண்டவர் செய்ய முடியும். நமக்கு இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ், நம்ம எதிர்பார்க்காத உலகம் இயக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இன்னைக்கும் செய்ய முடியும். இதே பைபிள்ல யோசேப்பு அப்படிங்கிற தேவ மனிதனை பார்க்கிறோம். அநீதியாக அடிமையாக விற்கப்படுகிறார், ஜெயிலில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 13 வருஷம் அப்படியே தான் ஒரு அடிமையை போலதான் இருக்கிறார், ஜெயிலில் இருக்கிறார். கவனிக்க வேண்டியது, தானியேலுடைய வாழ்க்கையில உடனடியாய் ஒரு அற்புதம் நடந்தது. ஆனா அந்த அற்புதம் நடப்பதற்கு யோசேப்புடைய வாழ்க்கையில 13 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. அதே பைபிள்ல நான் இந்த கம்பேரிஷன் எப்பவுமே பிடிக்கும். புதிய ஏற்பாட்டுல ஸ்தேவான் அங்க கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். ஒண்ணுமே ஆண்டவர் செய்யாததை போல இருந்தது. அங்க சிங்கங்களின் வாய்களை அடைத்த தேவன் இங்க ஒன்றும் செய்யாததை போல இருந்துச்சு. ஒருவேளை 13 வருஷம் கழிச்சா யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டார். இங்க இல்ல, மாறா உடனடியாக அங்கே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டதை பைபிள் எழுதி. எனக்கு இந்த மூளையை நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். தேவனுடைய வழிகள் அவைகள் ஆராய்ந்து அறிய முடியாது. நம்ம ஜெபிக்கிற ஒரு காரியத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, இதெல்லாம் நம்ம சின்ன நம்மளா ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி போட்டு வைத்து விடக்கூடாது. அங்கேதான் குழப்பம் வந்துடும், இடத்துல வந்துடும். தானியேலுக்கு ஆண்டவர் செஞ்சாரே, ஏன் எனக்கு இது செய்யல, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து நம்முடைய விசுவாசத்திலே அங்கே என்ன வந்துடலாம், ஒரு ஷேக்கிங், ஒரு ஆட்டம் வந்து விடலாம். ஆனா நம்மளுடைய வாசிச்ச சங்கீதம், அந்த ஒரு வசனங்களை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சங்கீதம் 37:23 நம்ம என்ன பார்த்தோம்? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய வசனம். ஒருவேளை நம்ம விழுந்து விட்டாலும் அவர் என்ன செய்யவில்லை, நம்ம தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் என்ன செய்வார், நம்மை நிச்சயமாய் தாங்குவார் என்கிற வார்த்தையை ஆண்டவர் நான் நினைவுபடுத்துகிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஏதாவது விஷயத்துல இப்படி ஒரு தள்ளுண்டு போய் சோர்ந்து போய் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், அவர் என்ன செய்வாராம், நமது கையினால் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நடைகளை உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை என்னையும் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்லையா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வலுவாமல் காக்கிறவர், ஒருவேளை விழுந்து போனாலும் ஆண்டவரே தூக்கி எடுக்கிற ஒரு தேவன், எங்களை புதுப்பித்து விலகின்ற நின்று தள்ளாமல் பலத்தினால் இடைக்கட்டி ஆண்டவரே மீண்டுமாக எங்களை உருவாக்கி பயன்படுத்தக்கூடிய தேவன். இந்த நாளிலே வேதத்திலே ஆண்டவரை விழுந்து போன பெரிய தேவ மனிதர்கள், ஆனாலும் கர்த்தர் அவர்களை தாங்கி மறுபடியும் உருவாக்கி பயன்படுத்தினதை நினைவுபடுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலே சோர்வுகள் பின்மாற்றத்துக்குள் போனாலும் இந்த சத்தியங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மறுபடியும் ஆண்டவரை நாங்கள் எழும்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை நாங்கள் மறந்து விடாமல் தொடர்ந்து கர்த்தருடைய பலத்தினால் ஓடி உங்களுடைய சித்தத்தை செய்ய கர்த்தரை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக நன்றி. நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நாமம் எல்லாவற்றையும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.